ஹாலியகொட ஹேவா இன்னகாந்த கல்லூரியில் நடைபெற்ற ஆரோக்கிய நடமாடும் சேவை நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். தொற்றா நோய்களிடமிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக ஆரோக்கிய நடமாடும் சுகாதார சேவை 3வது தடவையாக ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இந்த ஆரோக்கியா சுகாதார நடமாடும் சேவை ஒருதலை பட்சமாக வெறுமனை இடம்பெறும் சேவை அல்ல. சுகாதார அமைச்சின் ஊடாக முன்னெடுக்கப்படும் ஹெல்தி ஸ்ரீலங்கா எனும் பாரிய வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. ஆரோக்கியமான நாட்டுக்காக நாம் முன்னெடுக்கும் பயணத்தின் ஹெல்தி ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் பல்வேறு பிரிவுகள் உள்ளன. அதில் ஒரு பிரிவுதான் ஆரோக்கியா சுகாதார நடமாடும் சேவை. உங்களது கிராமங்களில் உங்களுக்கு நெருக்கமான இடத்தில் உங்களது நோய் நிலைமைகளை முன்கூட்டியே அறிந்து கொள்ள, சிகிச்சைகளை முன்கூட்டியே பெற்றுக்கொள்ள சுகாதார மத்திய நிலையங்களை ஆரம்பிக்க உள்ளோம். ஆரோக்கியா எனும் பெயரில் அவை ஆரம்பிக்கப்பட உள்ளன. செப்டம்பர் 27 5 மாவட்டங்களில் முன்மாதிரி வேலை திட்டமாக குறித்த சுகாதார மத்திய நிலையங்களை ஆரம்பிக்க உள்ளோம். ரத்னபுரி மாவட்டத்தின் ஹத்தோய பகுதியிலும் ஒரு மத்திய நிலையம் செப்டம்பர் 27 ஆரம்பமாக உள்ளது. நமது வைத்தியசாலை கட்டமைப்புகளை எடுத்துக்கொண்டால் நோய் நிலைமைகள் அதிகரித்து அவை உடலின் இணைய பகுதிகளுக்கு பரவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போது அதற்கான சிகிச்சைகளை அளிப்பதற்கு பதிலாக அதனை முன்கூட்டியே அறிந்து கொண்டு சிகிச்சை அளிப்பதே பொருத்தமானது. தொற்றா நோய்களை தடுப்பதே எமது வேலை திட்டத்தின் நோக்கமாகும். මෙන්න මේ වැඩ පිළිවෙල තමයි අපේ ප්‍රමුඛතාවය. බෝනෝවන රෝග වළක්වා ගැනීම.